குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 11/6/2026 வியாழக்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்தில் 28ஆம் நாளிலே இருக்கக்கூடிய நாம் உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கிறோம். வசந்தருது என்கிற இளவேநீர் காலம், ரிஷப மாதம், கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்விரையிலே ஏகாதசி, மாலை 6:29 பின்பு துவாதசி. ரேவதி நட்சத்திரத்திலே மீனராசியிலே காலை 4:14 வரை சந்திரன் இருப்பார். பின்பு அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷராசிக்கு போயிடுவார். இன்றைய நாள் சர்வ ஏகாதசி நாள். விஷ்ணு பகவானை வணங்குவது ரொம்ப நல்லது. விஷ்ணுவை நீங்க நினைத்து கொண்டா காக்கும் கடவுள் எப்பவுமே உங்களை காப்பாருன்னு மைண்ட்ல சொல்லுவோம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு போற சந்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பேச்சு ஆற்றல், புதுசா யோசிக்கிற நுவான்சஸ் சொல்லுவோம், அப்படிப்பட்ட எண்ணங்கள், சுறுசுறுப்பு, எதையும் ரூல் பண்ணக்கூடிய, எடுத்து செய்யக்கூடிய தலைமை பண்பு, அது தவிர வேகம், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இன்னைக்கு சந்திரன் கொண்டு வந்து நிறுத்துறாரு நம்ம முன்னாடி. நான் இப்படிதான் இருக்க போறேன்னு. இன்றைக்கு அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நல்ல நேரம் கேட்டுக்கோங்க. 10:30 11:30, மத்தியானம் 12 1:30, 1:30 ராகு காலம், 6-7:30 யமகண்டம், 9:10 குளிகை நேரம். தெற்கு பக்கம் சூலம், தைலம் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே 37 வினாழிகள் இருக்கக்கூடிய சூரியன் 5:52 சூரியன் உதய நேரம். இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சூரியன் ரிஷப ராசியில், புதன் மிதுன ராசியிலே, சுக்கிரனும் குருவும் கடக ராசியிலே, சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, சனியுடன் சேர்ந்து சந்திரன் மீனராசியிலே, செவ்வாயுடன் சேர்ந்து சந்திரன் இன்னைக்கு மேஷ ராசியிலே என்று இந்த நாள் இருக்க போகிறது. ஒரு ராசிக்கு பலனை பார்ப்போம், வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சுகமான நாள். லாபத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்க போறார். உங்களுடைய லாபத்திலேருந்து வந்து உங்க ராசிக்குள்ளே வரப்போறார். இந்த தாயை வரவேற்கிற எண்ணத்தோடு இருப்போம் இல்லையா, அந்த குழந்தை அந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்திருக்கு, அம்மா ஏதோ எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க இருக்க போறீங்க. சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்று. 9-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, முயற்சியிலே சில தடங்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு, எதிர்பார்த்து ஏமாறுவதற்கான கால சூழ்நிலை, இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேரோடு இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். எதுவுமே நான் தான் செய்வேன் முன்னாடி போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் செய்ய முடியலேன்னு ஒரு ஷார்ட் பண்ணும்போது கஷ்டமா போயிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 5-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிறவர் இந்த சந்திர பகவான். இன்றைக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தில் பயணம் செய்வது உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவதாக அமைகிறது. அதனால் இன்னைக்கு லாபம் உண்டு. உங்க ராசிக்குரியவர் அப்படிங்கிற விஷ்ணு பகவானின் சர்வ ஏகாதசி விரதத்தை இருந்து இந்த நாளை நன்மையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3-6 அதிர்ஷ்ட எண்ணாய் இருக்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய அனைத்து விதமான அந்த டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், இது எல்லாத்தையுமே நீங்க செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த குருவாரத்துல குருவின் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற விஷயம் ஒன்று முக்கியமான காரியமா இருக்கிறதுனால செய்யறத பத்தி முன்னாடி நிறைய கவலைகள்லாம் கொடுக்கும். இதை செய்யணுமா வேண்டாமா, எப்படி செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கலாம் நிறைய யோசனைகளும் கவலைகளும் கொடுக்கக்கூடிய நாள் இன்று. 3-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி பிரித்தாளி அழகான விஷயங்கள் செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய முக்கியமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சந்திரன் பயணம் செய்கிறார். பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளில் மத்தியான வேளையில அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திரன் போகும்போது மனசிலே தேவையில்லாம சில பயங்களையும் கொடுத்துட்டு போவார். அதனால் கொஞ்சம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், சுவாமி அனுகிரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுங்க. 7-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே,
அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்க ராசிநாதனானவர் தொழில் ஸ்தானத்திலே நல்லா ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நிறைய பயணங்களும் இடமாறுதல்களும் நட்புகள் வட்டாரத்தை பெருக்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை சாயங்காலம் நல்லா ஆள் உயரத்துக்கு துளசி மாலையை கொண்டு போய் சார்த்தி அவர் ஜம்முன்னு வழிபட்டு வந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 6லேருந்து 7ஆம் இடத்துக்குள்ளார சந்திர பகவானின் பயணம் இருக்கு. தொழிலுக்குரியவர் 7ஆம் இடத்திலே அஸ்வினி நட்சத்திரத்தை வரப்போறார். அப்படிங்கிறதுல நிறைய உத்வேகமான காரியங்கள்லாம் செய்யணும்னு எண்ணங்கள்லாம் நிறைய ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சணும் அப்படின்னு வரும். ஆனால் அதில் சின்ன சின்ன தடங்களும் வரும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷமான நாள். இது நாள் வரைக்கும் கொஞ்சம் காரியங்களை மெதுவாக போயிட்டு இருந்துச்சு. அந்த தடங்கள்லாம் நீங்கிடும். கொடுத்த பணத்தை இன்னைக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது நீங்கள் அவசியம் செய்கிற காரியங்கள் நிம்மதியாக செய்யலாம். புதுசாக யோசனைகள் எல்லாம் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம். நன்மைகள் உண்டு. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 5ஆம் இடத்துக்கு சந்திரன் போறார். 5ஆம் இடம் அப்படின்னாலே புத்தியை தூண்டக்கூடிய இடம். ஆனா அவர் போற இடம் வேகத்தோட இருக்கு. அந்த வேகம் உங்களுக்கு விவேகம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது மறந்து போறது, விட்டு போறது, அதனால லேட் ஆகுது. இந்த சூழ்நிலை எல்லாம் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸா மட்டும் இருந்துடுங்க. துணிச்சலா ஏதாச்சும் செய்யறதுக்கு மனசு கொண்டு வாங்க. சுறுசுறுப்பா இருங்க. 9, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, சாந்தமாகி இருந்தா சௌக்கியமா இருக்கலாம்னு ஒரு வார்த்தை உண்டு. இன்றைய நாளிலே 4ஆம் இடம் என்கிற பயணஸ்தானத்திலே நீங்க இருக்கிறீங்க. எவ்வளோ நீங்க இன்னைக்கு கூலா இருக்கீங்களோ அவ்வளோ நீங்க இன்னைக்கு உயரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 3, 11 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏகாதசி அன்று விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதனால பெருமாள் வழிபாடை இன்னைக்கு நல்லா பண்ணுங்க. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு காலையிலே என்ன பண்ணுங்க, விஷ்ணு சகஸ்ரநாம சோஸ்திரங்கள், விஷ்ணுவின் பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கின்னு வைபோடு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு நிறைய புதிய முயற்சிகள்லாம் எடுக்கணும்னு யோசனை பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் வரணும். குழந்தைகள் முன்னிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், அவருடைய வளர்ச்சிகள், இதனுடைய ரெசிப்ரோகேட்டட் பெனிஃபிட்ஸு, கொடுத்த கடனை அடைக்கிறது போன்ற நிறைய இனிஷியேட்டிவ் ஐடியாஸ்லாம் நீங்கள் நிறைய இருக்கும். இது எல்லாத்துக்கும் சக்சஸ் 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் மனதிலே நிம்மதி, கவலையில்லா தன்மை, ஆற்றலுடன் எதையும் அணுகக்கூடிய ஒரு மனப்பக்குவம், இது எல்லாமே காலையிலே விஷ்ணுவின் பாடலோடு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சகஸ்ரநாமங்கள் கேட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக ரிலாக்ஸாக அந்த விஷ்ணு பகவானை மனதில் இருந்து முடிந்தால் ஏகாதசி விரதம் இருந்து இந்த நாளை பண்ணுங்கள். நிறைய நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய நல்ல நாள் இது. வாழ்க வளத்துடன்.